நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுபவரா? நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான கற்பனை அன்பு கூற வேண்டும். யாரிடம் அன்பு கூற வேண்டும்? தேவனிடத்திலும் அயலகத்தான் இடத்திலும் அன்பு கூற வேண்டும். எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அதாவது நம்மை அவர் சித்தம் செய்ய முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட அவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதே நம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையின் நோக்கமும் நம் அடையாளமும் அவருக்குள் இருக்க வேண்டும். நம் நேரம், நம் திறமை, நம் தாளந்து, நம் செல்வம் அனைத்தும் அவரது சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அவரிடம் எவ்வளவு அன்பு கூறுகிறோம் என்பது அவருடன் ஜெபத்திலும், ஆராதனையிலும், வேத தியானிப்பிலும் முழு இருதயத்தோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதில் விளங்கும். அவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் என்பதில் விளங்கும். அவருடைய அன்பின் கிரியைகளை உலகில் எவ்வளவு செய்கிறோம் என்பதில் விளங்கும். அடுத்து அயலகத்தானிடம் அன்பு கூற வேண்டும். யார் உன் அயலகத்தான்? அவன் உனக்கு தெரிந்தவனோ, உன் பக்கத்தில் வசிப்பவனோ இல்லை. எந்த ஜாதியை, எந்த மதத்தை, எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று கிடையாது. தேவையில் இருக்கும் அனைவருமே உன் அயலகத்தார். நாம் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் போது அவர்களது அயலகத்தாராய் மாறுகிறோம் என்று இயேசு நல்ல சமாரியன் உவமையில் கற்றுத்தந்தார். அன்பு தேவையில் இருப்பவர்களை பார்த்தால் வைராக்கியம், விரோதம் பாராட்டாமல் உதவும். அவர்கள் செய்த தீமையை மனதில் வைக்காது. அவர்களிடம் பொறாமை கொள்ளாது. அவர்களிடம் தன்னை புகழ்த்தி பேசாது. சுயநலமாக சிந்திக்காமல் செயல்படும். அவர்களிடம் பொய் சொல்லாது. மாய்மாலம் செய்யாது. அன்பு சகலத்தை நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆம், இந்த அன்புதான் கிறிஸ்தவர்களின் அடையாளம்.